அப்படி இப்படின்ட்டு உருட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் எது பேசினாலும் புரிய போகிறதில்ல. 5 நாள் ஆகும் புரியறதுக்கு. நீங்கள் வாட்டில் பேசிட்டு கமல் கூட விஜய் கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம். மரியாதையாக இருந்திருக்கும்ல. எம்எல்ஏ நின்று ஜெயிக்கிறானோ தோக்குறானோ அவன் அந்த 1 மாதம் ஜாலியாக இருப்பான்ல, வெள்ளை வேஷம் போட்டு வணக்கம் மறந்து விடாதீர்கள் இருந்து விடாதீர்கள் அதான் பேசிட்டு போகலாம். போச்சா? 6 பேரை பலி கொடுத்துட்டிங்களா? இதுக்கு பேர் தியாகமா? தியாகம் என்பதே குர்பான்மை குர்பான் ஒரு பாட்டு வரும் இஸ்லாமிய இதில், பக்ரீத்துக்கு இதில் பிள்ளைய பலி கொடுக்க கூட்டு போகல. அந்த காலத்துலலாம் நரபலி கொடுப்பாங்க. அப்போ இறைவன் தோன்றி தடுத்து ஆட்ட பலியிட செஞ்சாராம். அந்த மாதிரி இவருக்கு கூட்டு போய்கிறாப்புல 6 பேரையும் பலி கொடுத்துட்டாரு. அதுக்கு பேர் தியாகமா? இதில் வேறு வரலாறு உங்களை பேசும் அவர். அப்புறம் இவர் ஒரு புரியாத தமிழில் கமல்ஹாசன் கூட ரொம்ப பேசி இப்போ திருமாவளவனுக்கும் தமிழ் வார்த்தையில் கடினமான வார்த்தையெல்லாம் போட ஆரம்பிச்சேன். நீ ட்வீட் போட்டுக்கிறார் என்னென்ன அந்த வார்த்தையே எனக்கு சொல்ல வரல. இதுதானே இவருடைய சாமர்த்தியம். 5 வருஷத்தில் என்ன சாமர்த்தியத்தை வளர்த்துட்டாங்க தெரியுமா? அடி வாங்கிட்டு வெளியே அடி வாங்கினதை கூட என்னை அப்படியே முதுகை தட்டி செல்லமாக முதல்வர் தட்டி கொடுத்தாருன்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிற சாமர்த்தியத்தை தான் வளர்த்துருக்காங்களே தவிர கட்சியை காப்பாற்றுற எந்த ஏற்பாடும் கிடையாது.